மாதிரி இந்த தத்லீஸ்னு ஹதீஸில் ஒரு வகை இருக்கு, இதை விளங்கிக்கணும். ஹதீஸுடைய வகையில் தத்லீஸ்ன்னா என்னன்னு கேட்டால், ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் அறிவிக்கிறார். ஒரு ஆள் ஒரு உஸ்தாதுகிட்ட இருந்து ஒரு மாணவர் வந்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார். அவங்க ரெண்டு பேருமே சமகாலத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. காலத்தால் ரெண்டு பேரும் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்போ உதாரணமாக என் காலத்தில் வாழ்ந்த ஒருத்தர் வச்சுக்கிறோமே, என் காலத்தில் வாழ்ந்த ஒரு இஸ்மாயில் ஒருத்தர் என்னோட பழக்கத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து நான் சொன்ன செய்திகளை அவர் கேட்டு என்ன செய்வார், பிஜே சொன்னார்னு அறிவிப்பார், இப்படி செய்வார். சில நேரத்தில் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன், நான் வந்து முஸ்தபாட்ட சொல்லியிருப்பேன். முஸ்தபா போய் அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு பிஜே சொன்னார்னு. மூணு முக்கோணமாக வச்சுக்கிறங்க. ஒன்று நான் வச்சுக்கிறேங்க, ஒன்று இஸ்மாயில் வச்சுக்கிறேங்க, ஒன்று முஸ்தபா வச்சுக்கிறேங்க. நான் வந்து இஸ்மாயில்கிட்ட சொன்ன விஷயத்த அவர் எப்படி போய் சொல்லுவாரு, பிஜே சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவாரு. நான் இஸ்மாயில்கிட்ட சொல்லலை, வேற ஒரு விஷயத்த முஸ்தபாட்ட சொல்றேன். எல்லாம் ஒரு காலத்துல இருந்துட்டு இருக்கோம். முஸ்தபா போய் இஸ்மாயில்கிட்ட சொல்றாரு, நேற்று போனேன் பிஜே இப்படி ஒரு செய்தி சொன்னாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன செய்வாருன்னு கேட்டா, முஸ்தபா சொன்னாருங்கிறத விட்டுவிட்டு இவரா முக்கியம், பிஜே தானே சொல்லியிருக்கிறாரு, பிஜே சொன்னாருன்றாரு. நல்ல வித்தியாசம் விளைக்கிறங்க. அதாவது என்னிடத்துல நேர கேட்டதையும் பிஜே சொன்னாருங்கிறாரு, என்னிடத்துல நேர கேட்காம என்னிடத்துல கேட்டார்ல முஸ்தபா, அவர் வழியாக கேட்டதையும் எப்படி சொல்றாருன்னு கேட்டா பிஜே சொன்னாருங்கிறாரு. ரெண்டு பார்க்கும் என்ன தெரியும் கேட்டா, இவர் நேரம் கேட்ட மாதிரி அர்த்தம் வருது. முதல் செய்தியைத்தான் பிஜே சொன்னார்னு சொல்லணும், ரெண்டாவது செய்தியை பிஜே சொன்னதாக முஸ்தபா சொன்னாருன்னு சொல்லணும். முதல் செய்தி அவர் எப்படி சொல்லணும்னு கேட்டா, பிஜே சொன்னாரு அப்படி சொல்லணும். ரெண்டாவது செய்தி எப்படி சொல்லணும், பிஜே சொன்னதாக முஸ்தபா, நான் கேட்கணும் இல்ல முஸ்தபா தான் என்கிட்ட சொன்னாரு, இப்படி பிரிச்சு சொல்லணும். இப்படி பிரிச்சு சொல்வார்களே ஆனால் அவங்க சரியான அறிவிப்பாளர்ல வந்துருவாங்க. இப்படி பிரிச்சு சொல்லாம அவர் என்ன செய்யறாரு, இஸ்மாயில் என்ன பண்றாருன்னு கேட்டா, இவர் முக்கியமான ஆளா அப்படி நினைத்து கொண்டு நான் நேரடியாக சொன்னதையும் பிஜே சொன்னாருங்கிறாரு. நான் முஸ்தபாட்ட சொன்னேன்ல, அதுல முஸ்தபா நீக்கிவிட்டு பிஜே சொன்னாருன்றார். இப்படி சொன்னால் இப்ப நம்ம ரெண்டு பேரையும் பாத்தீங்கன்னு வைங்களேன், அவர் நம்பிக்கையான ஆளு என்று கேட்டேங்கிறாரு, அது கரெக்டுன்னு நினைச்சிருவீங்க. ஆனா இவர் ஆள் ஒரு ஆள் விட்டுருக்காரு இடையில. சில செய்தியில நேரடியா கேட்டிருக்காரு, யாரையும் விடல. சில செய்தியில முஸ்தபா விட்டுவிட்டாரு. முஸ்தபா பொய்யரா இருந்தா, முஸ்தபா பலவீனமா இருந்தா அது சொன்னா தானே நான் செக் பண்ண முடியும். அதாவது பிஜே சொன்னார் நீனே கேட்டா சொல்லிட்டு போ, உனக்கு வேற ஒரு ஆள் சொல்லுது, அவர் நம்பிக்கையா இருக்கலாம், அவர் பொய்யா இருக்கலாம், பிஜே சொல்லாத கூட சொன்னதா சொல்லியிருக்கலாம், அவர் பேரை சொல்லி நீ சொன்னீங்கன்னா தான் முஸ்தபா சொன்னதால சொல்றான் அந்த ஆளு, முஸ்தபா ஆள் சரியில்லை ஆளு, அல்லது முஸ்தபா நல்ல ஆள் தானே, ரெண்டுல ஒண்ணு வரும். முஸ்தபா நல்ல ஆளா இருந்தா செய்தி கரெக்டா இருக்குன்னு நினைப்பீங்க, முஸ்தபா நல்ல ஆளா இல்லைன்னு சொன்னா செய்தி பலவீனன்றீங்க. இப்படி சிலர் அறிவிப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, தங்களுடைய தன் சமகாலத்தில் வாழ்ந்த ஆசிரியர்கிட்ட நேர கேட்டதையும் ஒரு வார்த்தையில சொல்லுவார்கள், நேர கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்கிறாங்கல்ல அதையும் என்ன செய்வாங்கன்னா நேர கேட்ட மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனா நேர கேட்டேன்னு வார்த்தையை போட்ட மாட்டாங்க, பிஜே விட நான் கேட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. எப்படி போட்டாங்க, ரெண்டுக்கு பிஜே சொன்னார். என்னிடத்துல நேர கேட்ட விஷயத்தையும் பிஜே சொன்னாரு, என்னிடத்துல நேர கேட்காம வேற ஒரு ஆள் வழியாக கேட்டதையும் பிஜே சொன்னார். இப்படி சொல்லுவாருன்னு வைங்களேன். அப்ப இவர் குழப்புறாரு, இது நேர கேட்டது எது, நேர கேட்காது எது. அப்ப இவரை பத்தி என்ன செய்வாங்கன்னு கேட்டா, எதை நேர கேட்டேன் என்ற வார்த்தையில சொல்றாரோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. பிஜே சொல்ல நான் கேட்டேன் அப்படின்னா நேர கேட்டிருக்காரு. பிஜே சொன்னார் முட்டையை சொன்னார்னு வைங்க, அதை பெண்டிங்ல வச்சிருவாங்க. ஏன், இவர் இடையில ஒரு ஆளை விட்டுருக்கிறார். ஒரு ஆளை விட்டாரா, ரெண்டாளை விட்டார், ரெண்டாள் வழியா கூட விட்டுருக்கலாம்ல. நான் முஸ்தபாவுக்கு சொல்லி முஸ்தபா மூசாவுக்கு சொல்லி மூசாவும் அவர் சொல்லியிருப்பாரு, அப்ப ரெண்டாளை கூட விட்டுருக்கலாம். விட்டுட்டு பிஜே சொன்னார் பாரு, பிஜே ஒன்றையா சொன்னாரு, பிஜே ஒன்றை சொன்னது பிஜே கேட்டான்னு சொல்லு, உங்ககிட்ட சொல்லாம வேற ஆள சொன்னாங்கன்னு வந்தா அதையும் சேர்த்தானே சொல்லணும். இப்படியான ஒரு விதத்தை இதுதான் தத்லீஸ்ங்கிறது. தத்லீஸ்ன்னு சொன்னா நேர கேட்டதை நேர கேட்டேன் என்று சொல்லணும், ஒரு ஆள் வழியா கேட்டதை ஆள் வழியா கேட்டேன்னு பிரிச்சு சொல்லணும். இப்படி சொல்லக்கூடிய அறிவிப்பாளர்களை நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம். சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா, ஆளுக்கு நல்ல ஆளா தான் இருப்பாங்க, அவங்க வேணும்னு மறைக்கிறதுக்காக சொல்றது இல்ல, அதை சொன்னது பின்னாடி சொல்லியிருக்காரு, ரசூல்லாவோட ஹதீஸ் தானே, ரசூல்லா தான் முக்கியம், இவர் சொன்ன என்ன அவர் சொன்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை மட்டும் என்ன செய்வாங்க, முக்கியத்துவம் பண்ணி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் தத்லீஸ்ங்கிறது. தத்லீஸ்னா என்னன்னு கேட்டா, தன் சக காலத்தில் வாழ்ந்த ஒருவரிடம் நேரவும் கேட்டிருப்பார்,
ஒரு ஆள் வழியாகவும் கேட்டிருப்பார். இரண்டையும் ஒரே மாதிரி சொல்லுவார். அப்ப ரெண்டு பேரும் ஒரு காலத்துல வாழ்ந்து இருக்கும் போது மக்கள் என்ன நினைப்பாங்க, பிஜே சொன்னாங்க சொல்றாரு, பிஜே காலத்துல இருந்தார் இவரு, அப்ப கேட்டுதான் சொல்லுவாருன்னு நினைப்பாங்க. அப்ப ஒரு காலத்துல வாழாம இருந்து அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 50 வருஷத்துக்கு பிந்தி ஒருத்தர் அறிவிக்கிறான்னு வைங்க, அப்ப கண்டுபிடிச்சிடலாம். நீ எங்கடா பிறக்கவே இல்லை எப்படி அறிவிப்பேன்னு கேட்டுக்கொள்ளலாம். நான் சொன்னதாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பின்னாடி ஒருத்தர் பிறந்து பிஜே சொன்னாருன்னா, பிஜே கொண்டு எப்படி சொன்னாரு, நீ ஒவ்வொரு காலம் என்ன உன் காலம் என்ன, அவரு போய் எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு அப்பவே தள்ளி விட்டுருவோம். என் காலத்துல வாழ்ந்து இருக்கும்போது சொன்னா குழப்பமாயிரும். அப்ப இந்த தத்லீஸ் எப்போ வரும்னு கேட்டா, ஒரு சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு ஆசிரியரிடம் கேட்டதையும் ஆசிரியரிடம் நேர கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்டதையும் ஒரே மாதிரி சொல்வார்களே, அவங்களுக்கு பேர் தான் தத்லீஸ் செய்யற ஆட்கள். இப்படி சொல்வார்களே, ஆனா அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, இது ஏதோ யாரை விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. இவர் நேர கேட்டும் இருக்கலாம், நேர கேட்காம ஒரு ஆள் வழியாகவும் கேட்டிருக்கலாம். டவுட் வந்து அதிசு நிப்பாட்டி வை. எப்ப ஏத்துக்கிறோம், நேர கேட்டேன்னு அவர் சொல்லட்டும், பிரிச்சு சொல்ற அதிசயம் ஏத்துக்குவோம். இதுதான் தத்லீஸுடைய சட்டம். இப்ப இந்த ஒரு மதீனாவுல ஒரு வெளியில ஜும்மா தொழுதாங்கன்னு சொல்றோம்ல, ஆரம்ப காலத்துல வந்து மதீனாவுக்கு வெளியில ஒரு ஜும்மா தொழுதாங்கன்னு இருக்குது. அந்த ஜும்மா தொழுத ஹதீஸ் அறிவிக்கிறதுல இப்னு இஸ்ஹாக், முகமது இப்னு இஸ்ஹாக்னு ஒருத்தர் வர்றாரு. முகமது இப்னு இஸ்ஹாக் இவர் யாருன்னு கேட்டா, நான் சொன்ன அந்த தத்லீஸ் செய்யக்கூடிய ஆள். இவர் என்ன செய்வார்னு கேட்டா, தனக்கு நேரடியா கேட்டார்ல அந்த ஆசிரியர், அவர்கிட்ட கேட்டதையும் சொல்வார். வேறொரு ஆள் வழியா கேட்டா கூட அவர் முக்கியம் இல்லை, இவர் தான் முக்கியம்னு சொல்லி இதை மட்டும் அதை விட்டுட்டு சொல்லிடுவார். இந்த முகமது நிசாக்குடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, அதாவது எனக்கு இன்னார் சொன்னாரும் பாரு, இன்னார் சொன்னார்னு சொல்வதில் கேட்டதும் இருக்கும், நேரடியாக கேட்டதும் இருக்கும், நேரடியாக கேட்காம ஒரு ஆள் வழியாக கேட்டதும் இருக்கும். இப்படி இருக்குமே ஆனால் ரெண்டையும் ஒரே மாதிரியா சொல்வாரே ஆனால் இது எப்படி நம்ம ஏற்றுக்கொள்வது? ஒரு ஆள் விடுபட்டு இருந்துச்சுன்னா அந்த செய்தி தள்ளிடுவாங்க. இப்போ வந்து இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுது இவர் இப்னு இஸ்ஹாக் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல நூல்களில் வரும் பொழுது இந்த மாதிரி சொல்றாரு. இப்படி இப்னு இஸ்ஹாக் வந்து முகமது பின் அபு உமாமா, முகமது பின் அபி உமாமா வழியாக அவர் சொன்னார் அப்படின்னு இவர் அறிவிக்கிறார். முகமது பின் அபி உமாமாங்கிறவர் சொன்னதாக அறிவிக்கிறார். எதை? இந்த செய்தியை. இந்த செய்தி ஆரம்ப காலத்தில் மதீனாவுக்கு ஊருக்கு வெளியில ஒரு திறந்த வெளியில பொட்டல் வெளியில நாங்க என்ன செஞ்சோம், ஜும்மா தொழுதோம். அசத் இப்னு ஜுராராங்கிறவர் ஜும்மா நடத்தினாரு. இது மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ் வருவதற்கு முந்தி நடந்தது அப்படின்ற ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. இந்த ஹதீஸை சொல்றதுல யார் வர்றாருன்னு கேட்டா, இப்னு இஸ்ஹாக், அதாவது முகமது இப்னு இஸ்ஹாக் வர்றார். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, முகமது இப்னு அபி உமாமா என்பவர் இதை சொன்னதாக சொல்றார். முகமது இப்னு அபி உமாமா சொன்னார்னு சொல்லி. ஆனா இந்த இப்னு இஸ்ஹாக்குடைய தன்மை என்னன்னு கேட்டா, முகமது இப்னு அபி உமாமாட்ட கேட்டதையும் சொல்லுவாரு, முகமது அபி உமாமா வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் வழியா அவர் கிடைச்சுன்னு வைங்க, அப்போ இப்படி சொல்லிடுவாரு. முகமது இப்னு அபி உமாமா என்பவர் வந்து டைரக்டா இவர்கிட்ட சொன்னாலும் முகமது இப்னு அபி உமாமா சொன்னார்னு சொல்லிடுவாரு. முகமது இப்னு அபி உமாமாங்கிறவர் இவர்கிட்ட சொல்லாம வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர் வந்து இவர்கிட்ட சொன்னார்னு வைங்க, அப்போ இந்த இஸ்ஹாக் என்ன செய்வார்னு கேட்டா, முகமது இப்னு அபி உமாமா சொன்னார்ன்றுவார். இந்த கோளாறு இவர்கிட்ட இருக்கிறது. தன் ஆசிரியர்கிட்ட கேட்டதையும் ஆசிரியர் அல்லாத இன்னொரு வழியாக கேட்டதையும் ஆசிரியர்கிட்ட கேட்ட மாதிரி சொல்ற பழக்கம் யார்கிட்ட இருக்கிறது? முகமது இஸ்ஹாக்கிட்ட இருக்கிறது. இந்த ஊருக்கு வெளியே தொழுதாங்க என்று வரக்கூடிய அந்த ஹதீஸை வந்து இவர் எப்படி அறிவிக்கிறார்னா, இப்னு இஸ்ஹாக் என்பவர் முகமது இப்னு அபி உமாமாங்கிறார். முகமது அபி உமாமா சொன்னார்னு சொல்றார். எப்படி சொல்லல? எனக்கு சொன்னார்னு சொல்லல. இந்த முகமது இஸ்ஹாக் வந்து முகமது இப்னு ரெண்டு பேரும் முகமது தான். எப்படி வைங்களேன், முகமது ஏ முகமது பின் வச்சுக்கிறேங்க. முகமது ஏங்கிறவர் தான் இஸ்ஹாக், முகமது பிங்கிறவருடைய உஸ்தாத். சரி, அந்த முகமது ஏங்கிறவர் முகமது பி சொன்ன அந்த பேர்களை சொல்லும், குழந்தை பெரிய பேரா இருந்தா சொன்னான். முகமது ஏ என்பவர் வந்து முகமது பி இந்த தகவலை சொன்னதா சொல்றார். சரியா? இவருடைய தன்மை என்னன்னு கேட்டா, அந்த முகமது ஏயுடைய தன்மை, முகமது ஏட்ட கேட்டா பீட்ட கேட்டாலும் சொல்லுவாரு, முகமது கேட்டிருக்க மாட்டாரு. முகமது இன்னொரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த இன்னொரு ஆள் வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு.
அப்போ முகமது சொன்னார்னு அவர் சொல்லுவார். அவருடைய தன்மை என்னது? நேரடியாக கேட்டதையும் முகமது சொன்னார்ன்றுவார். முகமது வேற ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவர்கிட்ட இவருக்கு வச்சுன்னு வைங்க முக்கோணம், அப்போ என்ன செய்வார்னு கேட்டா முகமது சொன்னார்ன்றுவார். அப்ப இந்த ஹதீஸுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நான் கேட்டேன்னு சொல்லாம முகமது சொன்னார்னு மட்டும் சொல்றாரு. முகமது சொன்னார்னு சொன்னீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட சொன்னாரா வேற ஆள்கிட்ட சொல்லி உனக்கு வந்துச்சான்னு டவுட் வந்துடுது. அதனால இந்த ஹதீஸுகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டா முகமது அவரு இவர் வந்து ஆளை விட்டுருக்காரு, தத்லீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க. இதுல சில ஹதீஸுகள்ல இப்படி வராம தெளிவாக வருது. எப்படி வருது? அதாவது முகமது இப்னு இஸ்ஹாக் என்பவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா ஹத்தசனி, அவர் சொல்ற வார்த்தை கவனிக்கணும். ஹத்தசனி எனக்கு சொன்னார் முகமது பின் அபி உமாமா, முகமது பின் அபி உமாமா எனக்கு சொன்னாருங்கிறார். இப்ப எனக்கு சொன்னார்னு ஒரு அறிவிப்புல வந்துருச்சுன்னு சொன்னா இதுல தத்லீஸ் இருக்குதா? எனக்கு சொன்னார்னா நேர கேட்டதுன்னு அர்த்தம். சொன்னார் என்பதற்கு எனக்கு சொன்னார் என்பதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஒரு ஆள் சொன்னார்னு சொன்னா அவர் சொன்னதை பல ஆட்கள் வழியாக நீங்க கேட்டிருப்பீங்க. என்னிடம் சொன்னார்னா அவரே நான் சொல்வதை ஒரு காதுல கேட்டார்னு அர்த்தம். அப்ப இந்த முகமது இஸ்ஹாக் என்பவரை மற்ற அறிவிப்புகள்ல எல்லாம் எனக்கு முகமது அபு உமாமா சொன்னாருங்கிறார். சில அறிவிப்புகள்ல எனக்கு சொன்னார், ஹத்தசனி எனக்கு சொன்னார்னு சொல்லிட்டார். அப்ப தேடி பார்த்துட்டே வரும் பொழுது எனக்கு சொன்னார்னு சொல்லியிருக்கிறார்கள். இந்த செய்தியை முகமது சொன்னார் என்றும் அறிவித்திருக்கிறார், எனக்கு சொன்னார் என்றும் அறிவித்திருக்கிறார். எனக்கு சொன்னார்னு ஒரு சொன்ன பிறகு அப்புறம் என் தத்லீஸ் அங்க வருது? நேரடியாக கேட்டுதானே சொல்லியிருக்கிறாரு. யாரையும் விடலை, அவரு இடையில யாரையும் விடுபடலை, விடுபட்ட அறிவிப்பாளர் யாரும் கிடையாது. அப்ப இவர் நம்பகம் அவர் நம்பகம் தான் ஏற்றுட்டு போயிட வேண்டியதானே? அப்படிங்கிற வகையில இந்த முகமது இஸ்ஹாக் என்பவர் தத்லீஸ் செய்யறவர் காரணம் காட்டி பலவீனம்ங்கிறாங்க. அவர் தத்லீஸ் செய்யறவர் தான். இந்த ஹதீஸில் தத்லீஸ் நீங்கி விட்டது. அவர் அந்த தன்மை உள்ளவர் தான். ஆனால் இந்த செய்தியை சொல்லும் பொழுது ரெண்டு விதமாக சொல்லப்படுகிறது. சில பேர்கிட்ட அவர் சொல்லும் பொழுது முகமது சொன்னாருங்கிறார், சில பேர்கிட்ட சொல்லும் பொழுது முகமது எனக்கு சொன்னாருங்கிறார். அப்ப எனக்கு சொன்னார்னு சொன்ன பிறகு என்ன குழப்பம் உனக்கு? அவரை நேர கேட்டார்ல, யாரை விட முகமது சொன்னார்னு மட்டும் சொன்னா நேரவும் சொல்லியிருக்கலாம், ஒரு ஆளை விட்டுட்டு சொல்லியிருக்கலாம். எனக்கு சொன்னார்னு சொன்னா யாரையும் அவர் விடல, நேர கேட்ட அறிவிக்கிறார். அப்ப எனக்கு சொன்னார் என்று ஒரு அறிவிப்பு, நிறைய அறிவிப்பு இருக்கும் பொழுது அதை பலவீனம்னு சொல்ற அடிபட்டு போயிடுது. அபுதாவுது திருமதி எல்லாம் அது இப்படி இருக்குது. அதுல எல்லாம் இந்த பலவீனமா வருது. எப்படி வருது? எனக்கு சொன்னார்னு இல்லாம சொன்னார்னு வருது. எனக்குங்கிறது இல்லாம நான் கேட்டேன் இல்லாம சொன்னார்னு மட்டும் வருகிறது. அப்படி வந்தால் அது என்னது? பலவீனமான ஹதீஸ் தான் அது. சில அறிவிப்புகள் என்ன செய்யணும், எனக்கு சொன்னார்னு வந்தது. அப்ப நம்ம அதை எடுத்து காட்டிடணும். எனக்கு சொன்னார்னு அறிவித்திருக்கிறாரு, அதனால இவரை காரணம் காட்டி இந்த ஹதீஸை போக்குன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும்.